கவர்னர்கிட்டே இந்த நிலம் நடக்குதுன்னா சிஎம் ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க எந்த அளவுக்கு நடக்கும்? உயர் நீதிமன்றமே அப்படி இருக்குதுன்னா அப்ப நாடு என்ன நிலைமையில இருக்கும்? நீதிமன்றத்தை போனா அநீதி நடக்குது, காவல்துறையில் போனா புகார் கொடுத்தாக்க ஏவல் நடக்குது. சட்டம் அப்ப எதுக்கு இருக்குது? எதுக்கு சட்டம் இருக்குது? ஏன் ஏற்றப்பட்டது? எதுக்காக ஏற்றப்பட்டது? வலியவங்கிட்ட ஆட்சி, எளியவங்கிட்ட ஏற்பு. எளிய மக்கள் வந்தாக்க ஏற்கத்து. இதான் அரசினுடைய இதுவாகும். இத நல்லா சிந்திக்கணும். அவரு இருந்துட்டு காலத்தை ஓட்டு போட்டாரு ரவி. இவர் என்ன பாக்குறாருன்றதுக்காக தான் நாங்க இது பண்ணது. இப்படியே போயிருந்தா இந்த மாதிரி அவல தமிழ்நாடு சுடுகாடு, தமிழ்நாடு சுடுகாடா மாற வாய்ப்பு இருக்குது. அவர் கவர்னர் இல்லைன்னாக்கா அவர் பதவி பெருமானம் செய்யக்கூடாது. இவருக்கு அந்த பவர் இல்லைன்னு டெம்பரரினாக்கா அந்த பவரை யூஸ் பண்ணக்கூடாது. அவர் என்ன ஜெனரலாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ நீ இன்னைக்கு கவர்னர் யாரு? இன்னைக்கு பிரச்சனை தீர்க்கணும். நாளைய கவர்னர் யாரு? நாளைக்கு அவர் பிரச்சனை தீர்க்கணும். இதுதான் கவர்னருடைய நிர்வாகம். ஆனா நாடும் இந்த நாட்டு அரசும் இப்படி இந்த நாசம் பண்ணிக்கின்னு ஜனங்களை அலைய விட்டுக்கின்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தாங்க? திருவண்ணாமலை மாவட்டத்தில இருந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்திலிருந்து நாங்க வர எங்களுக்கு தலையெழுத்தா? வெடிகாலம் என்னத்துக்கு வந்தோம் தெரியுமா? தேவையா? இப்ப விஜய் வந்திருக்காரு, தமிழ்நாடுக்கு புது முதலமைச்சர் வந்திருக்காரு விஜய் அவர்கள். அவர்கிட்ட நீங்க உங்க கோரிக்கை போய் வைக்கலாம்ல, அவர்கிட்ட போய் நேரடியாக சந்திக்கலாம்ல. எதுக்கு தான் பர்மிஷன் ஒண்ணுன்றாங்களே? பர்மிஷன் கேளுங்க. விஜய் போய் கேட்டு பார்த்தாச்சு, அப்படின்னு கேட்டு பார்த்தாச்சு. என் முருகன் வந்தன் தானே, அவருக்கு தபாலே வச்சுக்கிறான், அவர் வாங்கிக்கிறாரு. இதுவெல்லாம் நான் அதுக்கு என்ன வரைமடல் எழுதுறாரா என்னன்னு தெரியல. இன்னும் ரெடி பண்ணிக்கிறாரா இல்ல தபால் வாங்கிட்டு நான் பொபில போறான்ட்டு வச்சுக்கிறாரா என்ன தெரியல. எல்லாருக்கிட்டும் தபால் போய்க்குது, ஆட்சிக்கும் போய்க்குது. தமிழ்நாட்டுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்குது. மக்கள் அவசப்படுறாங்க. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. முதல் சட்ட ஒழுங்கு கெட்டது காவல்துறை, ரெண்டாவது நீதித்துறை. அப்படியே ஓபனா போட்டு இருக்கிற. இன்னைக்கு கவர்னரை பார்த்துட்டு மனு கொடுத்துட்டு போனதுதான் எட்டுன்னு வந்திருக்கிறேன். மனு கொடுத்துருக்கணும். தபாலும் போட்டு இருக்கிறேன். அவருக்கு முன்ன இருந்தாரு அவருக்கு. இவர் ஆனா தபால் போடல. சரி இவர் போட்டுக்கிறாரு, இதனுடைய ரீசன் என்ன கேட்டு பென்ஷன் போட்டு போனோம்னு வந்தான்.